இருக்க? கேள்வியே தப்பா இருக்கேன் ஆண்டி. ஏன் இங்க இருக்கேன்னு கேட்காதீங்க, எப்பல இருந்து இங்க இருக்கேன்னு கேளுங்க. நேத்து நைட்ல இருந்து நான் இங்கதான் ஆண்டி இருக்கேன். நேத்து ராத்திரி எனக்கு தனியா படுத்து தூங்குறதுக்கு பயமா இருந்துச்சு. விஸ்வா கிட்ட சொன்னேன், அவர்தான் ஏன் ரூம்ல வந்து படுன்னு சொன்னார் ஆண்டி. இந்த ட்விஸ்ட் நீங்க எதிர்பார்க்கல. ஆண்டி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, விஸ்வாவை என் பக்கம் இழுத்து காட்டுறேன்னு விஸ்வா மூலமாவே ஒரு புள்ளைய பெத்து காட்டுறேன்னு உங்ககிட்ட சவால் விட்டனே, ஞாபகம் இருக்கா? அதுக்கான ஆரம்பம் தான் நேத்து நான் இந்த ரூம்குள்ள நுழைஞ்சது. ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே. இப்பதான் ஆண்டி தலையண மந்திரம் ஓத ஆரம்பிச்சிருக்கேன். என்னமோ சொன்னீங்களே, பெத்தவதான் மத்தவதான்னு. இப்ப புரிஞ்சுதா? பொண்டாட்டி தான்னு. ஏய், உனக்கு அசிங்கமா இல்ல? வெக்கம் கெட்டு போய் என் புள்ள ரூம்ல வந்து படுத்துட்டு இப்படி வேக்கணமா பேசுற? ஐயோ, இதுல ஏன் ஆண்டி நான் வெக்கப்படணும்? விஸ்வா என்ன தொட்டு தாலி கட்டின புருஷன் தானே, அவர் கூட நான் இருக்கிறதுல நான் ஏன் வெக்கப்படணும்? வாய மூடு. என் புள்ளைய புருஷன் சொல்லிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்ல, அவன் ரூம்ல இருக்கிறதுக்கும் உனக்கு உரிமை இல்ல. போடி வெளியே. நல்லா இருக்கு கதை. ஏன் புருஷன் ரூம்ல இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? சரி, நான் ஒண்ணு தெரியாம கேக்குறேன். உங்க புருஷன் கூட நீங்க வாழும்போது அவர் கூட இல்லாம நீங்க தனியா வேற ரூம்ல இருந்தீங்க. என்னடி சொன்ன? என்ன மாதிரி எதுக்கு படிச்சவள? இவ எதுக்கு உன் ரூம்ல இருக்கா? எதுக்குன்னு சொல்லு. இங்க பாரு, நேத்து நைட்டு உன் ரூம்ல வந்து படுத்துக்கிறேன்னு சொன்னாளா? அம்மா ப்ளீஸ், என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு புரியாம சும்மா கத்தாத. சாரி அகிலா, சொல்லிதான். நேத்து ராத்திரி இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தன் பூந்து அவளை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கான், தெரியுமா உனக்கு? அவ சத்தம் கேட்டு நான் ஓடி வந்தேன். என்னடா சொல்ற? இவ்வளவு கொல்றதுக்கு ஒருத்தன் நம்ம வீட்டுக்குள்ள வந்தானா? ஆமா, அவ மாமா மூர்த்தியோட வேலை. ஏதோ ஒரு ஆத்திர அவசரத்துல சொத்தை எழுதி கொடுத்துட்டோம், மறுபடியும் நம்ம கேஸ் போட்டுற கூடாதுல்ல, அதுக்காக செஞ்ச வேலை இது. நான் வரத்துக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி தப்பிச்சு ஓடி போயிட்டான். நான் ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா அவ கதி என்னன்னு யோசிச்சு பாத்தியா? சரி, நான் வந்தேன், இப்ப அவ சேஃபா இருக்கா. மறுபடியும் அந்த ரூம்ல படுக்கிறதுக்கு எந்த பொண்ணுக்கு தைரியம் வரும்? அவ பயப்பட்டா. சரி, நான் தான் வந்து என் ரூம்ல படுன்னு சொன்னேன், என்ன தப்பு? எவனா ஒருத்தன் வந்துட்டாங்கிறதுக்காக இவளை எதுக்கு ஊர் ரூமுக்கு கூட்டிட்டு வந்த? என்ன எழுப்பி ஏன் ரூம்ல படுக்க வைக்கிறது தானே? அது சரிமா, உன் கன்வீனியன்ஸ்க்கு என்ன வேணாலும் பேசுவியா? ராத்திரி நீ மாத்திரையை போட்டு படுத்து தூங்கிட்டு இருப்ப, உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண சொல்றியா, இல்ல உன்னை கூப்பிட்டு என்ன சொல்ற? நடு ராத்திரியில வீட்டுக்குள்ள ஒருத்தன் பூந்து இவ்வளவு கொலை பண்ண ட்ரை பண்ணான்னு சொல்றியா? நீ பயந்து டென்ஷன் ஆகி அலற மாட்டியா? இதெல்லாம் யோசிச்சுதான் எதுவுமே பேச வேண்டாம், இப்போ காலையில பாத்துக்கலாம்னு சொல்லி என் ரூம்ல கொண்டு வந்து படுக்க வச்சேன். எதையுமே கேட்காம விசாரிக்காம பட்டுன்னு கை நீட்டி அடிச்சிட்ட. நானும் இதையெல்லாம் சொல்லி விஸ்வா தான் என்ன இந்த ரூம்ல படுக்க சொன்னார்னு நானும் சொன்னேன். விஸ்வா ஆண்டி அதை புரிஞ்சுக்காம ஏண்டி இங்க வந்து படுத்தேன்னு கேவலமா பேசி என்ன அடிச்சிட்டாங்க. விஸ்வா, இத பாரு விஸ்வா, இவ பேசுறத நம்பாத. இவ எல்லாம் போய் சொல்றா. என்கிட்ட சொன்னது வேற, இப்போ இவ பேசுறது வேற. நல்லா நடிக்கிறாடா இவ. அம்மா போதுமா ப்ளீஸ். எவ்வளவு நாளைக்குமா எப்ப பார்த்தாலும் நடிக்கிறா, நாடகம் போடுறா, டயலாக் பேசுறான்ட்டு. இதை தவிர வேற எதுவுமே தெரியாதா? அவளை புரிஞ்சுக்க வேணா, அட்லீஸ்ட் நான் சொல்றதே புரிஞ்சுக்கணும்ல. டேய், நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தாண்டா பேசுறேன். உன் பையனை நான் இழுத்துட்டேன் பாரு, அவ ரூம்லயே இருக்கிறான் பாருன்னு என்கிட்டே சவால் விட்டு பேசுறாடா. இதெல்லாம் பேசினாலா இல்லன்னு முதல்ல அவளை கேளு. ஆண்டி, என்ன ஆண்டி இப்படி அபாண்டமா பழி போடுறீங்க? நான் அப்படியெல்லாம் பேசவே இல்லையா ஆண்டி? நல்லா இல்லம்மா, உனக்கு ஒத்தி பிடிக்கலங்கிறதுனால இல்லாத்தையும் பொல்லாத்தையும் அவளை பத்தி பேசிக்கிட்டு உன் வயசுக்கும் ஸ்டேஜ் இருக்குது நல்லா இல்லம்மா, வேண்டாம். ஐயோ விடுங்க விஸ்வா,
ஆண்டி என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறது வழக்கம் தானே? என்ன இன்னைக்கு கொஞ்சம் அளவுக்கு மீறி போய் என்ன அடிச்சிட்டாங்க. நான் ஒண்ணு இதை தப்பா நினைக்கல நீ விஸ்வா. தப்பா நினைக்கிறேங்கிறதுக்காக இல்ல. எதுக்கு அடிக்கணும்? அடிக்கிற அளவுக்கு என்ன நடந்து போச்சு? இது பாருமா, அவ நல்லவளா கெட்டவளா, உனக்கு அவளை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இந்த தர்க்கத்துக்கெல்லாம் நான் வரல. என் உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரே நிமிஷத்துல சொத்தத்தனையும் தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்கா. நமக்கு அடிப்படையில நன்றி உணர்ச்சின்னு ஒண்ணு வேணும். அது இல்லைங்கிறது கஷ்டமா இருக்கு மனசுக்கு. இல்லடா, நான் கவலைப்படுறதே வேற. நந்தினி இங்க வர விடாம பண்ணிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவ எப்ப சொன்னா அப்படின்னு? எப்பமா சொன்னாவ அப்படின்னு? நந்தினி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அவன் நினைக்கல. நந்தினி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுல இருக்கணும்னு அவன் நினைக்கல. எதுக்கு தேவையில்லாத போபியா உனக்கு? வெறும் பயம், வேற ஒண்ணுமே இல்ல. எனக்கு என்னவோ இவளை பார்த்தா நந்தினி இங்க வருவாங்கிற நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருதுடா. நான் அன்னைக்கே சொல்லல, உன்னை கன்வின்ஸ் பண்றதுலயும் உனக்கு புரிய வைக்கிறதுலயுமே எனக்கு பாதி நேரம் போயிட்டு இருக்குமா. நான் இப்ப சந்திரன் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அங்க போனா நந்தினி எங்க போயிருக்கான்றது தெரிய போகுது. அதுக்கப்புறம் நந்தினியை கண்டுபிடிக்கிறது எப்படின்றது எனக்கு தெரியும். என்கிட்ட விட்டுறேன், நான் பாத்துக்கிறேனே. முதல்ல அந்த வேலையை பாரு. நந்தினி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவளோட தான் இந்த வீட்டுக்குள்ள நீ வரணும். ச்சே. நான் போய் மூர்த்தி மேல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சந்திரன் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். விஸ்வா, கம்ப்ளைண்ட்லாம் எதுக்கு? இந்த விஷயத்தை நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. நீங்க இதையெல்லாம் மறந்துட்டு நந்தினி அக்கா விஷயத்தை மட்டும் பாருங்க. இல்லைன்னா ஆண்டி என் மேல இன்னும் கோவப்படுவாங்க. சாரி அகிலா, ஒன்றும் பண்ண முடியல. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. வெரி சாரி. ம். ஐயா, முதல்ல திருஷ்டி கழிச்சிரையா. எல்லாரோட திருஷ்டியும் போயிடணும்யா. சாமி. உள்ள போங்கய்யா. வா அஞ்சலி. போங்கய்யா. எப்படா உங்களை ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டிட்டு வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் டாடி. இப்பதான் எனக்கு ஹாப்பியா இருக்கு. டாடி தான் வந்துட்டல்ல, இனிமே உன் கூட தான் இருப்பேன். Thank you டாடி. அஞ்சலி, உனக்கு ஹோம்ஒர்க்லாம் இருக்குல்ல, நீ போய் பண்ணுமா. நான் ஆன்ட்டி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஓகே டாடி. செல்வி, சொல்லுங்கய்யா. கண்ணம்மா தூக்கிட்டு போ. சரிங்கய்யா, கொடுங்கம்மா. நந்தினி, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. இப்ப நான் உயிரோட வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கேன்னா அதுக்கு நீதான் காரணம். ஏய் உப்ளி, தேங்க்யூடா. அது குட்டி போட்டா எனக்கு ஒன்று தரியா? நாங்கள் பண்ணுறது ஆபாசாக்கு சமர்ப்பணம். ஆபாசானா? அல்ஜிப்ராவால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம். டேய், ஏன்டா மாங்கோட்டை முங்கின மாதிரி இருக்க? உனக்கு எப்படி தெரியும் நான் மாங்கோட்டை முழுங்கினேன்னு? டேய், யாரா அந்த அபான வாயுவை விட்டது? டிக் போட்டுருக்கடா. வெளில சொன்ன உங்கள் பாட்டி. நான் விஜய லவ் பண்ணுறேன்டா. இதே வேற ஒரு பொண்ணா இருந்திருந்தா நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்ததை நல்ல சான்ஸா நினைச்சு என்ன போலீஸ்ல மாட்டி விட்டுருப்பா. ஆனா நீ, யூ ஆர் கிரேட் நந்தினி, ரியலி யூ ஆர் கிரேட். உன்னை நான் கன் பாயிண்ட்ல மிரட்டியிருக்கேன், குழந்தை உயிரை எடுத்துருவேன்னு மிரட்டியிருக்கேன். ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம மயங்கி விழுந்த என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்திருக்க. உன் மனசு யாருக்கும் வராது நந்தினி. என்னை காட்டி கொடுத்துருவேன்னு தான் நான் உன்னை மிரட்டிட்டு இருந்தேன்.
இந்த வீட்டை விட்டு போகாம தடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன். ஏன்னா என்ன நீ காட்டி கொடுக்க மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இப்ப வந்திருக்கு நந்தினி. நீ என் உயிரை காப்பாத்திருக்க. நான் செஞ்ச கொலையை மறந்து என்ன நீ காப்பாத்திருக்க. உனக்கு வெறும் நன்றி மட்டும் சொன்னா பத்தாது. அதனால blank check. இந்த blank check. உனக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ நீ ஃபில்அப் பண்ணி எடுத்துக்கோ. வாங்கிக்க நந்தினி. என் மனசார நான் கொடுக்குறேன். லஞ்சம் கொடுக்குறீங்களா தேவா? நீங்க செஞ்ச கொலைய போலீஸ் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு லஞ்சம் கொடுக்குறீங்களா? நந்தினி, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? என் உயிரை நீ காப்பாத்தினதுக்கு நான் செலுத்துற நன்றி கடன். உங்களால செத்து போனனே சந்திரன், அவன் உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா உங்களால? சொல்லுங்க தேவா, இந்த செக்ல சந்திரனோட உயிரை எழுதி திருப்பி கொடுக்க முடியுமா? நந்தினி, சந்திரனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் சாக வேண்டியவன். நீங்களும் சாக வேண்டியவர் தான். இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாருமே சாக வேண்டியவங்க தான். அதுக்காக இன்னொருத்தர் உயிரை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நந்தினி ப்ளீஸ், அதை பத்தி பேச வேண்டாம். இந்த செக்கை வாங்கிக்கோ. இந்த கொலை கேஸ்ல நீங்க தப்பிக்கவே முடியாது. உங்களை காட்டி கொடுக்காம நான் விட மாட்டேன். ஹலோ, பிரபு ஹியர். சார், நான் நந்தினி பேசுறேன். சொல்லுங்க நந்தினி. தேவா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாச்சு சார். நீங்க கொஞ்சம் இமீடியட்டா வந்து அவரை அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஓகே நந்தினி, நான் உடனே வந்து அரெஸ்ட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ சார். இன்ஸ்பெக்டர் சார். சந்திரனை கொலை பண்ண அகிஷை நாம இப்ப அரெஸ்ட் பண்ண போறோம். ஓகே சார். வாங்க. வாங்க இன்ஸ்பெக்டர், கொலைகாரனை அரெஸ்ட் பண்ணுங்க. ஐயா, ஐயா, சார். ஐயா, என்ன சார்? தேவா, ஐயா, போடாத. அவர் விட்டுறாதீங்க சார்.
நடு ரோட்ல சந்திரனை கொன்னவன் அவர்தான். அவரை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. புடிங்க சார். நில்லுங்க தேவா, நில்லுங்க தேவா, ஓடாத தேவா, நில்லு தேவா. தேவா சார் பேசிக்கிட்டே நிக்கிறீங்களே சார், போய் புடிங்க சார். கவலைப்படாதீங்க, கான்ஸ்டபிள்ஸ் போயிருக்காங்க. அவன் வீட்டை விட்டு எங்க போயிட போறான்? கண்ணம்மா கண்ணம்மா ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. கண்ணம்மா நந்தினி, குழந்தைய இப்படியா பாத்துக்கிறது? கண்ணம்மா நான் மட்டும் வரலன்னு இப்ப குழந்தை கீழே விழுந்திருக்குல்ல. இல்லம்மா, ஒண்ணு இல்ல. கண்ணம்மா குழந்தை இப்படி. என்னடா பிரபு, நீ மட்டும் வராம ஒரு போலீஸ் டீமோட வந்திருக்க? என்ன விஷயம்? சந்திரனை கொலை பண்ண கொலையாளிய அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கு. என்னடா சொல்ற? நந்தினி, உன்னதான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். என்னது? என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்களா? என்ன எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? இதோ இவர்தான் அவனை கொலை பண்ணது. இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. சாரி நந்தினி, இனிமே நீ சொல்ற போய் எடுபடாது. மரியாதை ஸ்டேஷனுக்கு வா. எனக்கு பிளாங்க் செக் கொடுத்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டாரா? அதனாலதான் என்ன அரெஸ்ட் பண்ண போறதா சொல்றீங்களா? நந்தினி, மரியாதையா ஸ்டேஷனுக்கு வா. மாட்டேன். கொலை செஞ்சவரை விட்டுட்டு கொலைய பார்த்து என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? உங்களுக்கு தேவா எவ்வளவு லஞ்சம் கொடுத்தாரு? இது அநியாயம், அக்கிரமம். சாட்சி சொல்ல வந்த என்ன பிடிக்கிறீங்களா? தேவா, இதெல்லாம் உன் வேலையா? நீ கொலைய பண்ணிட்டு என் மேல பழி தூக்கி போட்டிருக்க. மரியாதையா உண்மையை சொல்லிடு. சந்திரனை நீ தானே கொலை பண்ண. என்ன நந்தினி, தேவாவை மிரட்டிட்டு இருக்க? நீ தான் கொலை செஞ்சன்னு தெளிவா முடிவெடுத்து தான் உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். நான் கொலை பண்ணல. எதை வச்சு நான் கொலைகாரின்னு சொல்றீங்க? நீ சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சுதான். தேவா தெம்போடு இருக்கும்போதெல்லாம் அவனை பத்தி சொல்லாம அவன் ஹாஸ்பிட்டல் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அவன் தான் கொலை செஞ்சான்னு சொன்னியே. அப்பவே நீ சொன்னது பொய்ன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. தேவா கொலை செஞ்சது உண்மை. அத நான் உங்ககிட்ட சொல்ல வரும்போதெல்லாம் அவன் என்ன மிரட்டினான்னு நான் உங்ககிட்ட சொன்னேனே. அதெல்லாம் நீ போட்ட நாடகம் நந்தினி. தேவா மேல கொலைப்பழிய போட்டு நீ தப்பிக்க நினைச்ச. அது ஏன் கட்ட முடியாது. ஸ்டேஷனுக்கு கிளம்பு. என்ன தயவு செஞ்சு நம்புங்க. தேவா தான் கொலையாளி. அவன் கொலை பண்ணதை நான் பார்த்தேன். இங்க பாரு நந்தினி, எது சொல்றதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லு. முடியாது, நான் வரமாட்டேன் சார். இதுக்கு வேலை வச்சிராத. இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டார்ல, நட நட நடமா நடமா நடன்னு சொல்றல. நடமா நடமா வழியை என் மேல போட்டு நீ தப்பிக்க நினைக்கிறியா? அட போமா. விட மாட்டேன். போ. கோர்ட்டுக்கு போய் நீதான் கொலையாளிங்கிறத நிரூபிக்காம நான் விட மாட்டேன். ஏன் சொல்றல? உள்ளே ஏறுமா. ஏறுமா, உள்ள போமா. உள்ளே ஏறு. குழந்தைய கொடுமாங்க. வாங்க குழந்தைய. குழந்தைய கொடு.
சொல்லு நந்தினி, எதுக்காக சந்திரனை கொலை பண்ண? ஐயோ, நான் எத்தனை தடவை சொல்றது? சந்திரனை நான் கொல்லல. தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க. கேட்டிங்களா? இதே தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சு ஒத்துக்க வைங்க. ஓகே சார். நீங்களும் அதை நம்புங்க. நான் கொலை பண்ணல. என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நான் நல்ல ஃபேமிலியில பிறந்தவ. கொலை பண்ற அளவுக்கெல்லாம் நான் போறவே இல்லை. சரி, சந்திர கேரக்டர் எப்படி? நல்லவனா இல்ல கெட்டவனா? எனக்கு எப்படி தெரியும்? அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்கு, சம்பந்தம் இருக்கு. ஐயோ மேடம், அவரும் நானும் அந்த வேன்ல வந்தோமே தவிர ஒரு சம்பந்தமும் இல்ல. அப்ப ஏன் அவனை கொன்ன? நான் கொல்லல. திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்கீங்களே. நான் சொல்றதை யாரும் நம்பவே மாட்டீங்களா? நான் நம்புறேன். ஆனா நீ உண்மையை சொன்னா நான் நம்புறேன். உண்மைதான்னு சொல்லிட்டு இருக்கேன். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி நீ சொன்னதை விடு. இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. சந்திரனும் நீயும் ஒரே வேன்ல ஒண்ணா வந்தீங்களா இல்லையா? ஆமா, ஒரே வேன்ல தான் வந்தோம். வேன்ல வரும்போது சந்திரன் உன்கிட்ட சில்மிசம் பண்ணானா இல்லையா?